அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர்பிரான் அருளிய அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலில் 11வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். வாடாமல் உயிரெனும் பயிர் தழைத்து ஓங்கி வர அருள்மழை பொழிந்தும் இன்ப வாரிதியிலே நின்னதன்பு எனும் சிறகால் வருந்தாமலே அனைத்து கோடாமல் வளர்சிறு சிற்றெரும்பு முதல் குஞ்சர கூட்டம் முதலான ஜீவகோடிகள் தமக்கும் புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்தும் நீடாளி உலகங்கள் யாவையும் நேயமாய் நின்னுதர பந்தி போக்கும் நின்மலி அகிலங்களுக்கு அன்னை என்றோதும் நீலி என்று ஓதுவாரோ ஆடாய நான்மறையின் வேள்வியால் ஓங்குபுகழ் ஆதிகடவூரின் வாழ்வி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த பாடலில் அபிராமி பட்டர் அவர்கள் வாடாமல் உயிரெனும் பயிர் தழைத்து ஓங்கி வர அருள் மழை பொழிந்தும், உலகில் உள்ள பயிர்கள் தாவரங்கள் எல்லாம் மழை பொழிந்தால்தான் பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்கும். நாம் கண்களால் காண்பதற்கும் குளிர்ச்சியாக இருக்கும். எங்கும் பசுமை போர்த்து இருக்கும். அதற்கு மும்மாறி காலம் தவறாமல் மழை பொழிய வேண்டும். அந்த மழை பொழிபவளாக அன்னை இருக்கின்றாள் என்று அபிராமி பட்டர் அவர்கள் கூறுகிறார். அதேபோல உலகத்தில் உள்ள 84 லட்ச யோனி பேதங்கள் உள்ள உயிர்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அதற்கு நாள்தோறும் எந்தெந்த உயிர்களுக்கு என்னென்ன உணவு வேண்டுமோ அந்த உணவுகளையும் குறையாமல் கொடுத்தும் அந்த 84 லட்சம் யோனி பேதங்கள் உள்ள உயிர்களையும் காத்து அருள்கின்ற என் அன்னையே, ஆதிசக்தியே, பராசக்தியே, உன்னை காளி, நீலி என்று சாற்றோர்கள் போற்றுவார்கள். அகில உலகங்களுக்கும் அன்னையாய் இருக்கும் என் தாயே, நீ என்னிடம் கருணை கூர்ந்து உன்னுடைய அருள் கடாட்சத்தை என்னிடம் தந்து என்னையும் வீடு பேறு அடைய அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். நன்றி, வணக்கம்.